தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் சவுண்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன். மைக்கு சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்டிங் போட்டேன். அதனால் அந்த வீடியோவில் சவுண்டு இருக்காது. இருந்தால் நேற்று லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நம்பி நேரத்தில் காத்திருக்கோம். பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம நாளைக்கு இல்லை மண்டே ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன், ஃப்ரீயாக சொல்லித்தரேன். அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது எல்லோரும் கேட்டாங்க, ஈவினிங் மார்க்கெட்னா என்ன, நூன் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஈவினிங் மார்க்கெட்னா என்ன, நூன் மார்க்கெட்னு கேட்டாங்க. நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னோம்னா வீடியோ சைஸ் பெருசாக போகுது, பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கிரிப்டை ஒரு மார்க்கெட் டைப்பில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்லாம் வச்சுக்கிங்க. டைம் ஃப்ரேம் நமக்கு மேட்டரே கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒரே வேல்யூ தான் காட்டும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரேடிங்கில் போய்ட்டு ஒரே ஒரு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட இண்டிகேட்டர் இதில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இன்வைட் ஒன்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்மக்கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இண்டிகேட்டர் இருக்கும். ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது இங்கே வந்துடும். அது வந்த உடனே இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போகிறீங்க. இந்த ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துறீங்க. டெய்லி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒன்று மேலே போகும், இல்லாட்டி கீழே போகும். ஒன்று மேலே போகும், இல்லாட்டி கீழே போகும். அதானே, வேற ஒன்றும் ஆகாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் க்ரூடாயிலில் காட்டுறேன். சின்ன ஸ்பீடு வச்சுக்கிறேன். 3 டைம்ஸ்லேயே 1 டைமில் வச்சுக்கிறேன். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்டு மேல் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ மேல் நோக்கி போச்சுன்னா நம்மளோட என்ட்ரி 6999, ஸ்டாப் லாஸ் 7022, 6999 நம்மளோட என்ட்ரி, 7022 என்பது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன ஆச்சு, நமக்கு மார்க்கெட்டு காலையிலேருந்தே நம்மளுடைய எம்ஜிஆருக்கு மேலே தான் இருக்குது. அப்போ நம்ம சின்னதாக ஒரு கணிப்பு வச்சுக்கலாம். என்னது, மார்க்கெட்டு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய கன்ஃபர்மேஷனான ஒரு கணிப்பு என்னென்னா, வேர்ல்டு வார் போய்கிட்டு இருக்குது பாலஸ்தீன்லேயும் இஸ்ரேல்லையும். இஸ்ரேல் அநியாயமாக பாலஸ்தீனை மறுபடியும் பிடிக்கிறதுக்காகவும் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்காகவும் திருப்பி ஆக்கிரமிப்பு நடவடிக்கை வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி போர் வந்தாலே தெரியும் நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பேஸ் பண்ணி இந்த செல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லை சார், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அங்கே வந்தால் செல் அடிப்பேன் சார், எஸ்எல் ஹீட்டான ரிவர்ஸ் அண்டி போவோம் சார் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரொம்ப கட்டியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா செல் எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் ஆயிரும், திருப்பி நீங்கள் பை எடுப்பீங்க, திருப்பி உங்களுக்கு லாஸ் வராமல் ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செல்லு டார்கெட்டை எனேபிள் பண்ணணும், செகண்ட் பை டார்கெட்டை எனேபிள் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம சொல்கிறது மினிமம் ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ணோமா, லாஸை ரெக்கவர் பண்ணோமா, ப்ராஃபிட் எடுத்தோமா, பாக்கெட்டில் போட்டோமா, லேப்டாப் க்ளோஸ் பண்ணோமா, போயிட்டே இருக்கணும். ட்ரேடிங் அப்பப்போ ஸ்டக் ஆகுறாரு. நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணுவோம். ப்ளே ஆகிடுச்சு. மார்க்கெட்டு எகிரிட்டு மேலே போயிடுச்சு, சல்லுன்னு மேலே போயிடுச்சு. ஓகேவா? இது நம்மளுடைய டிஃபால்ட்டு மார்க்கெட்டு. இது நம்மளுடைய டிஃபால்ட்டு மார்க்கெட்டு. அப்புறம் அது என்ன சார் ஈவினிங் மார்க்கெட்டு அப்படின்னா, சில பேர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்றது கஷ்டப்பட்டுக்கிட்டு ஈவினிங் மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அப்போ அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் டைப்பில் போயிட்டு ஈவினிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் மார்க்கெட் வந்துடும். இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி ராசாக்குட்டி என்ன பண்ணுறான் பாருங்கள். கரெக்டாக இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, எல்லா டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி இங்கே ஒரு புல்லிஷ் R3 ஒன்று கிடச்சிருக்கு. திருப்பியும் பை சைடு மேலே போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஈவினிங் மார்க்கெட் 5 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ணணும். 5 மணிக்கு மேலே. அப்போ 5 மணிக்கு மேலே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். செல்லு ஃபார்ம் ஆகிடுச்சா, திருப்பி பை சைடு வந்துருச்சா, திருப்பி மேலே போயிடுச்சு பாரு. அவ்வளோதான் நம்மளுடைய வேலையை. செல்லு பை எல்லா இந்த இடத்துல எஸ்எல் ஹீட் ஆச்சா, எஸ்எல் ஹீட் ஆகாது. ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரெண்டில் இருக்கும்போது
நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருப்பி அந்த ட்ரெண்டு உடனே போகக்கூடாது, வெயிட் பண்ணணும், மார்க்கெட்டை வெளியில் வரணும், புல்லிஷ் R3C ஃபார்ம் பண்ணணும். இப்போ புல்லிஷ் R3C ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எப்படி பார்க்குறது? அதுக்கு நம்ம இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், புல்லிஷ் என்கல்ஃபிங், பெரிஷ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்கோம். அது போக RC கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது, இங்கே தான் நமக்கு RCயே காட்டுது, இங்கே தான் நமக்கு RCயே காட்டுது. 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன், அப்போ லேட்டாக காட்டும். இங்கே நமக்கு கரெக்டான முறையில் RC காட்டிடுச்சு. RC காட்டின உடனே பக்கத்து கேண்டில் என்னன்னு பார்க்கணும். பக்கத்து கேண்டில் வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஹையும் இந்த லோவும் நோட் பண்ணிக்கிட்டு ஹையை பிரேக் பண்ணும்போது நம்மளுடைய பை என்ட்ரிலேருந்து பை எடுத்துக்கணும். செல்லை சப்போஸ் ரிவர்ஸில் இருக்குன்னா இங்கே க்ரீன் வரும், அங்கே ரெட்டு வரும், ரெட்டை பிரேக் பண்ணும்போது செல் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த மற்றதெல்லாம் உள்ள விட்டுருங்க. நம்ம ஜோன் டு ஜோன் டார்கெட் புக் பண்ணிக்க. ஜோன் டு ஜோன் வந்து நம்ம பக்காவாக டார்கெட்டு புக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பை ஆக்டிவ் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது, எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி, அவ்வளோதான். திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அதை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிக்கிங்க, போதுமானது. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் டார்கெட்டு, பிக் டார்கெட் சொல்லி நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். பாருங்கள், 3 டார்கெட் ஃபுல்லாக முடிஞ்சு, மறுபடியும் நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் ப்ராஃபிட் எடுக்கட்டும், எஜுகேஷன் எல்லாருமே ட்ரேடிங்கில் நல்ல ஒரு கல்வி அறிவு கிடைக்கட்டும்.